ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அஸ்வஸ்ம கொடுப்பனவு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 டிசம்பரோட இடைநிறுத்தப்பட்ட இந்த கொடுப்பனவுகள் மீண்டும் 2026ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட இருக்கிறது. இது பற்றி தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் தற்போது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். எப்போது அந்த பணத்தை நாங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வகையில் ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு அவரவர்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும். அதற்கு பிறகு வருகின்ற ஒரு சில தினங்கள் பணத்தை வங்கி கணக்குகளில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. உறுதியான தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. 2026ஆம் ஆண்டு கொடுப்பனவு பற்றி வர்த்தகமானி வெளியாகி உள்ளது. இது சம்பந்தமான வர்த்தகமானியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, இதுல பாதிப்புக்கு உட்படக்கூடியவர்கள், வறியவர்கள், மற்றது மிகவும் வறியவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது 5000 எடுக்கிறவங்க, 10,000 எடுக்கிறவங்க, 17,500 எடுக்கிறவங்க அப்படின்னு 3 கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது. இதில் பாருங்க, 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாதிப்புக்கு உட்படக்கூடியவர்களாக காணப்பட்ட குடும்பங்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இந்த பணம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மாத்திரம் இந்த கொடுப்பனவினை வழங்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது. ஜனவரி மாதத்திலும் கிடைக்கும், ஜூன் மாதத்திலும் கிடைக்கும். இவ்வாறு இனம் காணப்பட்ட கிட்டத்தட்ட 4,80,000 குடும்பங்களைச் சேர்ந்த தனிநபர்கள் அல்லது குடும்பங்களுக்கு இந்த நன்மைகள் போய் சேரும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல வறிய குடும்பங்களாக இனம் காணப்பட்ட, அதாவது புவர் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கும் 9,60,000 குடும்பங்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும். இது 2026 ஜனவரி தொடக்கம் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். அதே போல மிக மிக வறிய குடும்பங்களாக இனம் காணப்பட்ட 4,80,000 குடும்பங்களுக்கு மாதாந்தம் 17,500 ரூபாய் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை வழங்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 பேர் கொண்ட குடும்பங்கள் அல்லது ஒரு தனிநபரை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு இவ்வாறு அறிவிக்கப்பட்ட தொகையில் பாதி கொடுப்பனவு தான் வழங்கப்படும். அதாவது 5000 ரூபாய் வழங்கப்படும் ஒரு குடும்பத்தில் 2 அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் அங்கத்தவர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு 2,500 மாத்திரம் வழங்கப்படும். எது எவ்வாறாயினும் அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே சொல்லலாம். நீங்கள் அஸ்வஸ்ம பயனாளியாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல அஸ்வஸ்ம செய்திகள் மற்றும் இலங்கையில் காணப்படுகின்ற அரச தனியார் துறை வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது ஜாப்கான் ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.